ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகள் பார்க்க போகிறோம். சின்ன மருமகளில் வந்துட்டு என்னடா இது இப்படி பண்ணிட்டானே, பொசுக்குன்னு மன்னிச்சு விட்டானே மகனங்கவும், மக மேலே பாசம் வந்துருச்சோன்னு நினச்சி சந்தேகப்படுறாங்களாம் அவங்க சித்தி. பட்டதெல்லாம் கரெக்டுமா, அதுதாம்மா உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக மன்னிச்சு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு குடும்பமே ஹாப்பி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா செய்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டே இருக்க கேப்பில் டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம பவானி சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்ன உடனே கேள்விப்பட்டோன்னே ராசாங்க ஐயா சேதுக்கிட்ட விஷயத்த சொல்ல கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ண கையோட அச்சோ தான் வளர்த்த பிள்ளையாச்சேன்னு பழைய நினைவுக்கு போயிட்டாரு. ஞாபகம் வருதேன்னு பாட்டை போட்டு விட்ற நேரமாயா இது, ஏஞ்சி வாயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் ஏஞ்சி வந்து நிற்க என்னங்க தயவுசெய்து நம்ம பொண்ணை போய் பார்க்கலாங்கன்னு அவங்க அம்மா காலில் விழுந்து கதறாங்க. இருந்தாலும் இவருக்கு வீராப்பு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. மீசக்கார நண்பா ரோசா அதிகையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, ரோசத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு போய் பொண்ணை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி கடைசியில் வருவார், மீசக்காரருக்கு கண்டிப்பாக பாச அதிகமாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டை மாற்றுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு பவானியை போய் பார்த்தே அவனு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து கருப்பையா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டி எடுங்கடா, காரை புக் பண்ணுங்கடா, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கேன், என் பொண்ணை போய் பார்க்கறதுக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏமா சத்தமாக பேசாதம்மா, அவர் பிடிச்சி உள்ளே போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து சரி போய் பவானியை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஐயோ மறுபடியும் ஒட்டிக்குவாளோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அவங்க சித்தி வில்லத்தனத்துலேயும் சிறந்த வில்லிமானி. ஓகே.